ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மயனைஸ். இது எக்லெஸ் மயனைஸுங்க. முட்டை சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக நம்ம இதை செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் போல் சில்ட் மில்க் சேர்த்து கொடுக்கலாங்க. பாலை ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி கொடுத்துருக்குறோம். 2-3 வெள்ளைப்பூடு சேர்த்து கொடுக்கலாம். பெப்பர் சேர்த்து கொடுக்குறோங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்க்கலாங்க. மயனேஸில் உப்பு சர்க்கரை ரெண்டுமே லைட்டாக கலந்துருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். பால் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா மயனேஸோட கன்சிஸ்டன்சி நமக்கும் நல்லா திக்காக கிடைக்கும். இங்கே நம்ம ஆலிவ் ஆயிலோட லைட் அந்த எண்ணெய் தாங்க எடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால தான் இங்கே லைட் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறோம். இதில் அவ்வளோவா அந்த வாசம் வராது. ஆனால் வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் மயனேஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மிக்சியில் ஃபுல் ஸ்பீட் கொடுத்து ஒரு 25 செகண்டுக்கு நல்லாவே அடிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம சேர்க்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் 1 கப் ஆயில் 1 கப் மில்க்கு ஒன்றாவே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது நல்லாவே வருதுங்க. முன்னாடி நான் செய்யும்போது இந்த ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயிலையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் பால் மட்டும் சில் பண்ணிவிட்டு ஆயில் நார்மலான டெம்பரேச்சரில் எடுத்து பார்த்தப்பவும் கூட அது நல்லாவே வந்துச்சு. நீங்கள் வேணும்னா ஆயில் கூட ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கலாம். இப்போ மறுபடியும் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொடுத்துட்டு இதே மாதிரி ஃபுல் ஸ்பீடில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சமாக லெமன் சாறு இல்லைன்னா வினிகர் நம்ம சேர்த்து கொடுக்குறோங்க. வினிகர் சேர்க்கும்போது அதில் அந்த மயனேஸோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வாசம் நமக்கு வரும். ஆனால் லெமன் சாறுமே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்பீடில் நம்ம அடிச்சு எடுக்கலாம். லைட்டாக திக்காகிற மாதிரி இருக்கும். இது சில நேரத்தில் பால் கூலாக இல்லைன்னா இது அப்படியே தண்ணியாக போயிடும். மறுபடியும் அது திக் ஆகவே ஆகாது. சில நேரத்தில் அது ஃப்ளாப் ஆகிடும். அதனால் பால் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொடுத்து அதை பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபுல் ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்க்கும்போது தான் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். மயனேஸ் செய்யும்போது மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மணம் இருக்கிற ஆயில் எடுத்துடக்கூடாது. அது சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால தான் இங்கே எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியாக தான் இருக்குது. மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றி கொடுக்கலாம். ஒருவேளை 1 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாகவும் எண்ணெய் தேவைப்படலாங்க. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு எப்போவுமே பார்ப்போம். மயனேஸில் கூட ஹெல்த்தியாக பண்ணலான்னா கண்டிப்பாக முடியுங்க. இதில் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பை இதே மாதிரி அரைச்சி சேர்க்குறாங்க. அது நல்ல ப்ரோட்டீன் சத்தோடு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளைப்பூடு, வினிகர், பெப்பர் பொடி, கொஞ்சம் சர்க்கரை, உப்பெல்லாம் சேர்த்துட்டு செய்கிறாங்க. கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சுத்தமாக எண்ணெய் சேர்க்கவே இல்லைங்க. அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக நமக்கு இருக்கும். முட்டை சேர்க்கும்போது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா பச்சை முட்டை நம்ம சேர்க்குறதுனால அது நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லது இல்லாமல் போயிடும். அதனால தான் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது சிக்கன் இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட மயனேஸ் டிப் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இல்லாமல் இருக்குது. காரணம் அந்த எக் ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம், நாள் பட்டு தான் இருக்கலாம். அதே மாதிரி அந்த வெஜிடபிள் ஆயிலும் சில நேரத்தில் அது பழசாக இருக்கலாம், திறந்து வச்சுருக்கலாம் மயனேஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா அதில் ஃபுல்லாக அவங்க ஷவர்மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அது திறந்து தான் இருக்கும். அதனாலேயும் கூட சில சமயம் நமக்கு முடியாமல் ஆகலாம். அதனால் வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா, எக்லெஸ் மயனேஸ் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க கேட்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டோன்னா வெளியில் போய் அவங்களுக்கு அது சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரவே வராதுங்க. பொட்டேட்டோ சேர்க்காம பாதாம், முந்திரி எதுவும் சேர்க்காம ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி எக்லெஸ் மயனேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. அதை கண்டிப்பாக சீக்கிரமே போஸ்ட் பண்ணுவோங்க.
மைனஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறது கடுகு. இப்போ கடுகு பொடி பண்ணினது ஒரு பிஞ்ச் சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா மஸ்டர்ட் சாஸ் அப்படின்னு கிடைக்கும், அது கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாலும் மைனஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்கான சூப்பரான எக்லெஸ் மைனஸ் ரெடியாக இருக்குங்க. இது ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 4-5 நாள் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. தேவைப்படுற போது மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வெளியில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கோ நம்மளோ சாப்பிடலாம். வீட்டில் ஷவர்மா செய்யும்போதோ இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யும்போதோ எக்லெஸ் மைனஸ் நல்ல சாய்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எக்லெஸ் மைனஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய வெரைட்டி ரெசிபி போட்டிருக்கோங்க. இன்னும் நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.